வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஹலோ வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து இன்றைக்கி ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஆதார் கார்டு கரெக்ஷன் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப நாளாக வந்து பெண்டிங்கில் இருக்கும். பயோமெட்ரிக் அப்டேட் ரிக்வெஸ்ட் இருக்க பாருங்கள். அது வந்து நம்ம எப்படி கேன்சல் பண்ணலாம், ஸோ எந்த ஒரு சூழ்நிலை வந்து நம்ம கேன்சல் பண்ணலாம், ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன பார்க்க வேண்டியது சொல்லிட்டு நம்ம பார்த்துக்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் வந்து நம்ம சொல்லக்கூடிய விஷயம் வந்து உங்களுக்கு வந்து ஃபுல்லாக வந்து சேரும். நம்மளுடைய நேம் கரெக்ஷனுக்கு, இல்லை வந்து நம்மளுடைய டேட் ஆஃப் பர்த் கரெக்ஷனுக்கு, நம்மளுடைய அட்ரஸ் கரெக்ஷனுக்கு, நம்மளுடைய ஜெண்டர் கரெக்ஷனுக்கோ, இல்லை வந்து நம்மளுடைய மொபைல் நம்பர் அப்டேட்டு, நம்மளோட இமெயில் ஐடி அப்டேட்டுக்கு சொல்லிட்டு நம்ம வந்து கரெக்ஷன் பண்ணியிருப்போம். கரெக்ஷன் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப நாளாகவே வந்து பெண்டிங்கில் இருக்கும். இல்லை பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சமயத்தில் மாதக்கணக்கிலே வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு பெண்டிங்கில் இருக்கும். ஸோ அப்படி பெண்டிங்கில் இருக்கிற ரெக்வஸ்ட் வந்து நம்ம எப்படி வந்து நம்ம திரும்பவும் உயிர் கொடுக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு 3 ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை யூஸ் பண்ணி நம்ம வந்து நம்மளுடைய ரெக்வஸ்ட் வந்து நம்ம திரும்பவும் பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணிக்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். புதுசாக திருமணம் பண்ணவங்க, இல்லை வந்து இடம் விட்டு இடம் மாறுறவங்க, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து உங்களுடைய பர்சனல் டீடைல்ஸ் வந்து நீங்கள் மாற்றுறவங்க, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து உங்களுடைய கேர் ஆஃப், இன்னும் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுடைய என்ரோல்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய எரரோ இல்லை வந்து கரெக்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அந்த கரெக்ஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் அப்டேட் பண்ணுறதுக்காக வந்து நீங்கள் ரிக்வெஸ்ட் கொடுத்துருப்பீங்க. நீங்கள் வந்து உங்களுடைய பர்சனல் கம்ப்யூட்டர்லையோ இல்லை வந்து நீங்கள் ஆதார் சென்டர்லையோ நீங்கள் போய்ட்டு அப்டேட் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த அப்டேட் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப நாளாகவே பார்த்தீங்கன்னா வந்து பெண்டிங்கில் இருக்கும். ஸோ அந்த பெண்டிங்கில் இருக்க அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம எப்படி வந்து நம்ம செக் பண்ணுறது, ஸோ அந்த ரிக்வெஸ்ட் வந்து நம்ம எப்படி கேன்சல் பண்ணுறது, அப்டேட் ரிக்வெஸ்ட்டுக்கு பாருங்கள். அது வந்து நம்ம எப்படி கேன்சல் பண்ணாமல் வந்து அப்டேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து நம்மளோட சேனலுக்கு வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வாங்க வந்து நம்ம வீடியோக்கு போவோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இப்போ ஃபஸ்ட் ஸ்டெப் பார்க்க போகிறோம். ஒருவேளை பார்த்தீங்கன்னா வந்து உங்களுடைய கரெக்ஷன் வந்து இன்னும் வந்து அப்டேட் ஆகலைன்னா ஆதார் கார்டு வெப்சைட்டில் வந்தீங்கன்னா கீழே இருக்க பாருங்கள், அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுடைய மவுஸ் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இங்கே லெஃப்ட் சைடில் கீழே இருக்க பாருங்கள் டோல் ஃப்ரீ நம்பர் இருக்கும். இந்த டோல் ஃப்ரீ நம்பருக்கு வந்து நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய ரிக்வஸ்ட் வந்து நீங்கள் பதிவு பண்ணலாம். அவங்க கேட்குற டீட்டெயில்ஸ்லாம் வந்து நீங்கள் கரெக்டாக கொடுத்தீங்கன்னா சீக்கிரமாக வந்து உங்களுடைய அப்டேட் ஆகிடும். இன்னொரு வழிக்கு பாருங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு மெயில் ஐடி கொடுத்துருக்காங்க பாருங்கள், help@uidai.gov.in சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ வந்து இந்த இமெயில் ஐடியை வந்து நீங்கள் யூஸ் பண்ணி உங்களுடைய கரெக்ஷன் வந்து நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம். ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா காப்பி இமெயில் அட்ரஸுக்கு பாருங்க, இது வந்து காப்பி கொடுத்துங்க. காப்பி கொடுத்துட்டு உங்களுடைய இமெயில் ஐடி இருக்கு பாருங்க, அதை வந்து ஓப்பன் பண்ணிங்க. உங்களுடைய மெயில் ஐடியில் 2 இருக்கும் பாருங்க, அந்த 2ல் வந்து அந்த இமெயில் ஐடி வந்து பேஸ்ட் பண்ணிங்க. ஸோ சப்ஜெக்ட்டில் பார்த்தீங்கன்னா வந்து ஆதார் கரெக்ஷன் பெண்டிங்னு சொல்லிட்டு டைப் பண்ணிங்க. நீங்கள் டைப் பண்ணிட்டு நம்மளுடைய ரிக்வஸ்ட் இருக்க பாருங்க, அது வந்து நம்ம டைப் பண்ணிக்கணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஆதார் என்ரோல்மெண்ட் சொல்லிட்டு டைப் பண்ணிங்க. டைப் பண்ணிட்டு as I had updated my ஆதார் கார்டு ஃபார் நேம் கரெக்ஷன், அதாவது பார்த்தீங்கன்னா வந்து நேம் கரெக்ஷனுக்காக நம்ம வந்து கொடுத்துருப்போம். டெமோகிராஃபிக் அப்டேஷன் சொல்லிட்டு டைப் பண்ணிங்க. விச் இஸ் ஸ்டில் இன் ப்ராசஸ் ஃபார் லாங் டைம், அதாவது பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப லாங் டைமாக பார்த்தீங்கன்னா வந்து ப்ராசஸ்லேயே இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு வந்து ரொம்ப எமர்ஜென்சியாக தேவைப்படுது. ஸோ அதனால் வந்து என்னுடைய ரெக்வஸ்ட் வந்து சீக்கிரம் வந்து அப்டேட் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்போம். ஸோ அது வந்து நம்ம எப்படி ரிக்வஸ்ட் பண்ணி நம்ம கேட்குறதுனா ஆதார் என்ரோல்மெண்ட் சொல்லிட்டு மேலே டைப் பண்ணிங்க. டைப் பண்ணிட்டு as I had updated my ஆதார் கார்டு ஃபார் நேம் கரெக்ஷன் டெமோகிராஃபிக் அப்டேஷன் which is still in process for long time as it is an emergency need, I kindly request you to solve the pending issues as soon as possible. Thank you அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிங்க. டைப் பண்ணிட்டு உங்களுடைய டீட்டெயில்ஸ்லாம் வந்து நீங்கள் கீழே வந்து பார்த்தீங்கன்னா வரிசையாக வந்து நீங்கள் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்டேட் ரிக்வஸ்ட் நம்பர் சொல்லிட்டு டைப் பண்ணிவிட்டு அதோடைய நம்பருக்கு பாருங்கள், அது பக்கத்தில் வந்து என்டர் பண்ணிங்க. அவங்களுடைய ஆதார் நம்பருக்கு பாருங்கள், அதை வந்து ஆதார் நம்பர்னு சொல்லிட்டு அது பக்கத்தில் வந்து டைப் பண்ணிங்க. அதே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுடைய நேம் வந்து நீங்கள் என்டர் பண்ணிக்கணும். உங்களுடைய நேம் வந்து கரெக்டாக கொடுத்துங்க. அதேமாதிரி வந்து உங்களுடைய ஃபோன் நம்பருக்கு பாருங்கள், உங்களுடைய எந்த மொபைல் நம்பர் வந்து நீங்கள் லிங்க்கில் வச்சுருக்கீங்களோ அந்த மொபைல் நம்பர் வந்து இதில் என்டர் பண்ணிங்க. ரிசிப்ட்டில் பார்த்தீங்கன்னா இன்வாய்ஸ் நம்பர்னு இருக்கும், அதை வந்து நீங்கள் டைப் பண்ணிங்க. அமௌண்ட் பெய்டு இருக்குது பாருங்கள், நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் வந்து நீங்கள் ஃபீஸாக கட்டினீங்களோ அது வந்து இங்கே என்டர் பண்ணிங்க. டேட் ஆஃப் பேமெண்ட் இருக்குது பாருங்கள், நீங்கள் வந்து அமௌண்ட் வந்து என்னைக்கு பே பண்ணீங்களோ அந்த டேட் வந்து இங்கே என்டர் பண்ணிங்க. ஸோ இந்த டீட்டெயில்ஸ்லாம் வந்து நீங்கள் உங்களுடைய ரிக்வஸ்ட் கீழே வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கணும். டைப் பண்ணி நீங்கள் சென்ட் கொடுங்க. சென்ட் கொடுத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து சீக்கிரமாக பார்த்தீங்கன்னா வந்து உங்களுடைய ரிக்வஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவங்க பார்த்துருவாங்க. அவங்க பார்த்துட்டு வந்து கண்டிப்பாக வந்து உங்களுடைய அப்டேட் வந்து ப்ராசஸ் பண்ணுறாங்க. ஸோ வந்து உங்களுடைய அப்டேட் வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆகிடும். ஒரு வேளை வந்து உங்களுக்கு அப்டேட் ஆகலைன்னா நீங்கள் திரும்ப ஒரு மெயில் அனுப்புங்க. டெய்லியும் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய அப்ளிகேஷன்ஸ் வரும்.
மற்றவங்களுடைய ரெக்வஸ்ட் பார்ப்பாங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ரெக்வஸ்ட் வந்து மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் செகண்ட் டைம் ஒரு டைம் மெயில் பண்ணி பாருங்கள். ஸோ வந்து உங்களுக்கு மெயில் பண்ணுறதுக்கு கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும். ஸோ வந்து நீங்கள் சிரமம் பார்க்காம வந்து மெயில் பண்ணுங்கள். ஒரு டைம் 2 டைம் வந்து நீங்கள் மெயில் பண்ணி பாருங்கள். அப்படியே வந்து உங்களுக்கு வந்து உங்களுடைய ரெக்வஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மாதக்கணக்கில் அப்படியே இருக்குன்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா ஆதார் கார்டு வெப்சைட் இருக்குது பாருங்கள், அதுக்குள்ளே நீங்கள் வந்துருங்க. வந்துட்டு மை ஆதார் இருக்கும் பாருங்கள், அதில் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் டெமோகிராஃபிக் டேட்டா அண்ட் செக் ஸ்டேட்டஸ் இருக்குது பாருங்கள், அதில் கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணால் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும். லாகின் கொடுத்துங்க. லாகின் கொடுத்தீங்கன்னா வந்து ஸோ வந்து உங்களுடைய ஆதார் நம்பர் வந்து என்டர் பண்ணிங்க. ஸோ கேப்சா என்டர் பண்ணிங்க. லாகின் வித் ஓடிபி கொடுத்துங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு ஓடிபி வந்திருக்கும், அந்த ஓடிபி வந்து என்டர் பண்ணிங்க. லாகின் கொடுத்துங்க. ஆதார் அக்கௌண்ட்டுக்குள்ளே நீங்கள் வந்துடுவீங்க. டாக்குமெண்ட் அப்டேட் கட்டுருக்காங்க பாருங்கள், இது வந்து நீங்கள் யாரெல்லாம் பண்ணலையோ அவங்க வந்து பண்ணிவிடுங்க. ஸோ வந்து டேட் கொடுத்துருக்காங்க பாருங்கள், லாஸ்ட் டேட் கொடுத்துருக்காங்க, திரும்ப வந்து டேட் வந்து மாற்றிருக்காங்க. ஸோ டிசம்பர் மாதம் வரைக்கும் உங்களுக்கு வந்து டைம் கொடுத்துருக்காங்க. 14 டிசம்பர் 2024 வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ யாரெல்லாம் டாக்குமெண்ட் அப்டேட் பண்ணலையோ அவங்களாம் பண்ணிங்க. ஸோ இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா வந்து கீழே வந்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ரெக்வஸ்ட் இருக்கும், சர்வீஸ் நேம் இருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து என்ன கரெக்ஷனுக்காக வந்து நீங்கள் ரெக்வஸ்ட் கொடுத்தீங்களோ அது வந்து இங்கே வந்துடும். SRN URN EID இருக்குது பாருங்கள், இது வந்து உங்களுடைய சீரியல் நம்பரு. ஸோ நம்ம வந்து ரெக்வஸ்ட் பண்ணியிருப்போம் பாருங்கள், அதோடைய சீரியல் நம்பர் இது. ஸோ இது வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுங்க. உங்களுடைய அப்டேட் ஸ்டேட்டஸ் வந்து நீங்கள் வச்சு தான் பார்க்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் என்னைக்கு பண்ணீங்கன்னு சொல்லிட்டு வந்து டேட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதேமாதிரி உங்களுடைய ஸ்டேட்டஸ் இருக்குது பாருங்கள், வேலிடேஷன் ஸ்டேட்டஸ்னு இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து ரிசீவ்னு இருக்குது பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து பக்கத்தில் இருக்குது பாருங்கள், டெலிட் இருக்குது பாருங்கள். நீங்கள் வந்து உங்களுடைய ரெக்வஸ்ட் வந்து ரொம்ப நாளாகவே எந்த ஒரு ப்ராசஸ் இல்லாமல் அப்படியே இருக்குன்னா டெலிட் இருக்குது பாருங்கள், இது நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ இது வந்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி என்டர் பண்ணால் வந்து உங்களுடைய ரெக்வஸ்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து கேன்சல் ஆகிடும். ஸோ வந்து ஆல்ரெடி வந்து ஒரு ரெக்வஸ்ட் வந்து கரண்ட்டில் இருக்கும்போது நீங்கள் புதுசாக வந்து ஒரு ரெக்வஸ்ட் கொடுக்க முடியாது. ஓல்டு ரெக்வஸ்ட் வந்து நீங்கள் டெலிட் பண்ணால் தான் நீங்கள் வந்து புதுசாக வந்து ஒரு ரெக்வஸ்ட் வந்து நீங்கள் கொடுக்க முடியும். ஸோ இங்கே வந்து நீங்கள் டெலிட் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இது கேன்சல் ஆகிடும். அதுக்கப்புறம் ஓடிபி கொடுத்து நீங்கள் கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஆனால் வந்து நீங்கள் அவசரப்பட்டு வந்து நீங்கள் டெலிட் பண்ணாதீங்க, கொஞ்சம் பொறுமையாக இருங்க, வெயிட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் டெலிட் பண்ணிங்கன்னா நீங்கள் கட்டின அமௌண்ட் பார்த்தீங்கன்னா அது வந்து போயிடும். அப்புறம் வந்து நீங்கள் புதுசாக வந்து அமௌண்ட் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுடைய ரெக்வஸ்ட் வந்து டெலிட் பண்ணாதீங்க. ஸோ மாதக்கணக்கில் ஆயிடுச்சுனாக்கா நீங்கள் எமர்ஜென்சினா நீங்கள் பண்ணிக்கலாம். அப்டேட் கட்டுருக்காங்க பாருங்கள், இது வந்து நீங்கள் யாரெல்லாம் பண்ணலையோ அவங்க வந்து பண்ணிவிடுங்க. ஸோ வந்து டேட் கொடுத்துருக்காங்க பாருங்கள், லாஸ்ட் டேட் கொடுத்துருக்காங்க, திரும்ப வந்து டேட் வந்து மாற்றிருக்காங்க. ஸோ டிசம்பர் மாதம் வரைக்கும் உங்களுக்கு வந்து டைம் கொடுத்துருக்காங்க. 14 டிசம்பர் 2024 வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ யாரெல்லாம் டாக்குமெண்ட் அப்டேட் பண்ணலையோ அவங்களாம் பண்ணிங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக வந்து நம்மளோட சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.